Praise the Lord. 15ஆம் நாள் உபவாச நாளுக்குள்ள உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கின்றான். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சுவாரஸ்யமாக சொல்லட்டுமா? ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற அந்த கார் அல்லது 2 வீலர் வாரத்துல 3 நாள் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா அது உண்மை உள்ளது என்று நீங்கள் எண்ணுவீர்களா? ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாரத்தில் 5 நாள் தான் வேலை செய்யும், மீதி நாட்கள் அது வேலை செய்யாது என்று எண்ணினால் அது ஒரு நல்ல உண்மையுள்ள பொருள் என்று நீங்கள் எண்ணுவீர்களா? இல்லை அல்லவா? அப்படிதான் கர்த்தருடைய காரியங்களிலும் அநேக காரியத்திலே நாம் ஒழுங்கீனம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். சரியாக உண்மையோடு கூட கொஞ்சமா இருந்தாலும் எது சொல்லுகிறது, அதை உண்மையாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எதை செய்தாலும் அதை தேவனுக்கென்றே செய்கிறோம். ஆகவே அது ஊழியமாக இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போவதாக இருக்கட்டும், நாம் அதில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் உங்களை பெரியவனாக்குவார். ஆமென்.